நினைச்சேன் கோயிலுக்கு போகல. ஆமா, கோயிலுக்கு முத அனுப்பிடும் போது எங்க நின்னா அன்னைக்கே நான் சொன்னேன். எங்க நின்னா அவ பக்கத்துல தான் நீ நான் கேட்டா தங்கிச்சுங்க
அவார்டு வாங்கின சக்கத்துல அவனுடைய அருளால் பிறந்தது தவிர ஒரு கோயிலுக்கு வந்தது தவிர இப்பேற்பட்ட கூட்டத்தில் என் கொண்டவன நான் பிரிந்து என்ன அடித்த அடியெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன் சொன்னாங்க பத்தியா ஒரு சொல்லி இல்ல புருஷன் மேல கவனம் இருந்தா புருஷனை விட்டு பிரிவியா கணவனை எங்கேயோ விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டு வந்துட்டேன் புருஷன் மேல கவனம் இருந்தா உன் புருஷன் ஒண்ணு விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான் வேற எவன் மேலயா அசை வச்சுக்கிட்டு என் பிள்ளைய தோத்துட்டு வந்துரு சொல்லி என்ன அடித்த எங்கேயாவது போய் வாழ்ந்திருப்பேன் ஆமா தாய் மாமன் விட்டு புள்ள அத்தை விட்டு புள்ளன்னு சொல்லி சொந்தத்துல கல்யாணம் செய்து அந்த முருகனுடைய தரிசனத்தை போய் பார்த்து சொல்லி அனுப்பி வைக்க இப்பேற்பட்ட கூட்டத்தில் என் கணவனை பிரிந்து ஆமா நான் பிரிந்தது மட்டும் கிடையாது எப்பேற்பட்ட அவச்சொல்லு காலாட்ட பத்தியா ஒரு தாய் இருந்தால் எப்பேற்பட்ட ஒரு இதா இருந்தாலும் தாயை விட்டு போதும் எங்க அம்மா இருந்திருந்தா அம்மா எப்படி ஓர மேய்ச்சலாம் அந்த மாதிரி நீயும் ஓர மேய்ச்சிட்டு கிடப்ப எனக்கு இந்த கெதி நேருமா ஆறு மனசு வச்சா என்ன நடக்கும் ஆண்டவ மனசு வச்சா மனசு வச்சா என்ன நடக்கும் அந்த சாமி மனசு வச்சா சாமியா மனசு வச்சா அது எல்லாம் நடக்கும் ஆராரோ ஆராரோ அடிக்கிறாங்க யாரு வந்து கேட்பார் அம்மா அம்மா கந்தமரா பெட்டி என்பா பிள்ளை மரா கல்வி என்பா கந்தமரா பெட்டி என்பா பிள்ளை மரா கல்வி என்பா இந்த பிள்ளை மரா பின்னாலே பெத்தமான பாவி என்ன பெத்தம்மா ஒன்னே கண்ணே கண்ணு முருகனுடைய அருளால் என்னை ஈண்டெடுத்து எனக்கு கற்பகம் என்று பேர் வைத்திருக்க அவ சொல்லு காலாக்குன்னு சொன்னாலே அது தண்ணி வத்தினாலும் தண்ணி வத்தனம்மா ஆத்து தண்ணி வத்தினாலும் யாருக்கு தண்ணி வத்தனம்மா தண்ணி வத்தினாலும் நீ பெற்ற பொண்ணுக்கு கண்ணு தண்ணி அந்த இடமும் இல்லை
பார்த்து விட்டாங்க. எவனே பார்த்துட்டு எவனே பார்த்துட்டு அடிச்சு அன்னைக்கே ஒரு வார்த்தை சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? அன்னைக்கே ஒரு வார்த்தை சொன்னேன். என் பேச்சு கேட்டீங்களா? கல்யாணம் பண்ண வேணாம், நம்ம வீட்டுல வேலைக்காரி மாதிரி வேற இடத்துல கட்டி கொடுக்கணும். உனக்கு வந்தா பாரு அந்த ஓக்கத்தை ஆடுனா எவ்வளவு சொல்லி கொடுத்தல அந்த ஊருக்கு ஓக்கூட்டு காய்ச்சி வாங்கி தின்னா பாரு அந்த பொட்ட நாய். அவன் தங்கச்சி வச்சிருந்தான், அவளை சேர்த்து அவன் கைத்தா அறுத்தா 10 முட்டை நெல்லு போடலாம். கொல்ல விட்டுவாடி கொச்ச கொச்ச கொல்ல விட்டுவா. போயிட்டு என் முட்டு புள்ளைய விட்டுட்டா எவடியா வாங்க கேக்குறவன் எவன் பேசுறவன் ஓட வச்சு அடிச்சு உங்களுக்கு 4 வந்து சாவறதுக்குள்ள உட்காந்துருக்கணும் சக்காத்து அன்னைக்கு இருப்போம். கால் அடி சண்டை வாங்க வாடி கேட்டா இருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளை போய் மனம் கூட்டம் படி மௌனோட வரணும். ஆமா, இல்லன்னா வரக்கூடாது. 12 வருஷம் புள்ள இல்லாத தவமா இருந்து பெத்தண்டி ஊர்ல மேய்ச்சி பேத்து எத்தனை நாளைக்கு காத்துட்டு இருந்தாலும் அவன் சொல்றது கேட்டியா? ஊர்ல மேய்ச்சி பேத்தியா? நீ ஊர்ல மேய்ச்சி தேடி தேடி உன்னுடைய அழைத்து என் கணவனே பரிகுடிப்பாடு முருகா. உன் சன்னதிக்காக நான் எதுக்காக வந்த தெரியுமா? என் கணவனையும் உன்னுடைய அருளால் பிறந்தவர், இந்த கற்பகமும் உன்னுடைய அருளால் பிறந்தவர். ஆமா, இந்த திருச்செந்தூரிலே பெருவிழாவை நடக்கிற இந்த திருவிழாவில சென்று நேர்த்திக்கடனை செலுத்தி விட்டு முருகனுடைய தரிசனத்தை கண்டு வாழ்ந்து சொல்லி எங்களை அனுப்பி வச்சாங்களே. இப்பேர் மட்டும் கூடுதல் என்ன விட்டு எங்க ஐயா போன இந்த கூட்டமானே கூட்ட
இடத்துல தேடி 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 அலைந்து ஒரு இடத்துல என் கணவன் கிடைக்கவில்லை. என்ன தாசி வயசுன்னு சொன்னது பரவாயில்ல, வேற ஒருவன் மேல் ஆசை வைத்து என் மகனை விட்டுட்டு வந்தியான்னு கேட்டாங்க. நான் அந்ததுக்கு ஆசைப்பட கிடையாது. என் கணவன் என்னை விட்டு பிரிஞ்சு போனாரு. தேடி பார்த்துட்டு சரி ஒருவேளை மனைவி வீட்டுக்கு போயிட்டாலோ என்னமோ வந்த வழியை பொண்டாட்டிக்காரர்களை தேடிட்டு வீட்டுக்கு போட்டோம்னு வீட்டுக்கு தான் தேடிட்டு போன தவிர அவரை விட்டுட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன். கரங்களை கோர்த்து இருவர் மாத்திர செல்லப்படி நேரில் என் கணவனை பிரிந்து நல்வா. என் முருகா உன்னுடைய சன்னதிக்கு வந்து என் கணவனை பிரிந்து நல்வா. முருகா என் முருகா உன்னை தேடி தேடி எதன் முகம் சோறுதே. என் முருகா உன்னை தேடி தேடி எனக்கு முகமும் சோறுதே. என் கணவனையும் காலாமலே கண்டு கலக்கூட, என் கணவனையும் காலாமலே கண்டு கலக்கூட. என் முருகா உன்னை தேடி தேடி என் முகமும் சோறுதே. முருகனே முருகா முருகா முருகாவின் கத்தி கதற்குடி நேரத்துல ஏதோ ஆகாய மார்க்கமா இருந்து ஒரு கோலம் சேர்ந்து ஒழிக்கிறது. யார் என்று பார்க்கலாம். தாயே ஆகாய மார்க்கமாக நின்று ஆகாயவாணி துர்க்க பேசுகிறாயா? என்னம்மா இந்த திருச்செந்தூர்ல நான் தேடாத இடமே கிடையாது தாயே. சரி அப்படி இல்லன்னா இருக்கிற இடத்துல ஒரு குடத்து நிறைய தண்ணி நல்ல விளக்கு ஏற்றி வைக்கணும், மலர் மாலையை வைக்கணும். அப்படி வச்சு நான் பூஜையானது செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நல்ல விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருந்தால், குடத்திலே இருக்கக்கூடிய தண்ணீரும் குறையாமல் இருந்தால், போட்டிருக்கக்கூடிய மாலையானது கசங்காமல் இருந்தால் என் கணவன் உயிரோடு இருப்பாராம். அந்த விளக்கானது அணைந்து போய்விட்டு மலர் மாலையானது காய்ந்து குடத்திலே இருக்கக்கூடிய தண்ணியானது குறைந்து போய்விட்டால் என் கணவர் மாண்டிருப்பாரா? அப்படி என்று ஆகாயவாணி துர்க்கையானது சொன்னதுக்கு அதுல கேட்டு நான் விளக்கானது ஏற்றி இந்த மலர் மாலை வைத்து நிறக்குடம் தண்ணி வைத்து எனக்கு மாங்கல்யம் இருக்க வேண்டும், எனக்கு மண்ணெண்ணை இருக்க வேண்டும். அப்படி என்று என் கணவனா எனக்கு வேணும். ஏன் கண்ணா கடமா முருகனை கூப்பிட்டு முருகிட்ட பேருக்கு முருகனை கூப்பிட்டு முருகிட்ட பேருக்கு
முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு